ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கைவிடார், இயேசு ஒருபோதும் நம்மை கைவிடார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஒரு பாடல் பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நீ செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது கருத்தோடு நான் நன்றி சொல்கிறேன் தகப்பனே. ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டிங்க, நாமத்தை உயர்த்தலாம். கருத்தோடு நன்றி சொல்கிறேன், நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் காத்து வந்திரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்திரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்திரேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்திரேன். நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்திரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்திரேன். நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்திரேன். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரம் துணையாக தேடி வந்திரேன். நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்திரேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள்
மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோர் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோர் தாங்கி நீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவேன். கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனை சுவையை பாடுவேன். கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 121:3 எப்படியாக சொல்கிறது? உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் அப்படியாக இருக்கிறதுனால தான் நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நமக்காக ஜீவனை தந்ததுனால நாம் இன்று சுவாசத்தோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினால் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் தோன்றின நாள் முதல் அவர் நம்மை ஏந்தி சுமந்து காத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. Thank you Jesus. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஓ வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்ன
எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். ஓ பாய்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பகைஞருக்கு எதிராய், நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னொரு தடவை அந்த ஸ்டான்ஸாவை பாட போகிறோம். ஏனென்றால் அவர் தம்முடைய அன்பினால் நிரப்பியிருக்கிறார், அவருடைய வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்தி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். ஓ பாய்கெதிரே எனக்கு ஓர் பந்தி, நன்றி ஐயா, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய one more time. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல்ல கைகளை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 40 எடுத்துக்குவோம், எடுத்து வாசிச்சு அப்படியே நம்ம தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். we're going to worship the Lord. சங்கீதம் 40 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Psalm 40 verse 1, 2 and 3. Thank you Jesus. Hallelujah. எடுத்துட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். wonderful. வாசிப்போமா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவன் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிற வார்த்தைகள் ஆமென் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தோம்.
ஆமென். அங்க வசனம் சொல்லுது, அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்படி ஒரு குட்டி பிள்ளை பேசும் பொழுது தகப்பன் கொஞ்சம் நல்லா சாய்ஞ்சு அல்லது தாய் சாய்ந்து காது கொடுத்து கேட்பாங்க அந்த குட்டி பிள்ளை என்ன சொல்லுதுன்னு. அதே படம் தான் எங்கேயும், அதே பிக்சர் தான் எங்கேயும். ஆமென். ஆண்டவர் நம்மிடமாய் சாய்ந்து ஹல்லேலூயா என் கூப்பிடுதலை கேட்டார். உங்களுடைய கூப்பிடுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக பேர் நீங்க பொறுமையுடன் காத்திருந்து கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஒரு அற்புதத்திற்காக, ஒரு வாசல் திறக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமென், ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கேட்டது மட்டும் இல்ல, அடுத்த சங்கீதக்காரர் பயங்கரமான குழியில இருந்தும் உளையான சேற்றில் இருந்தோம். ஏமேன். பயங்கரமான குழி, அதாவது இனிமேல் இதுல இருந்து வெளியே வரவே முடியாது, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லுகிற அந்த பயங்கரமான குழியிலிருந்து, அந்த உளையான சேற்று கால் வச்சா உள்ள போயிட்டே இருக்கும், அதுல கால் மாட்டிக்கிச்சு வெளியே எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிடியில் இருந்தும் ஆண்டவர் நம்மளை தூக்கி, ஆமென், தூக்கி மட்டும் விடல, நம்ம கால்களை ஆமென் கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ரெண்டு கரங்களை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை பயங்கரமான ஆமென் குழியிலிருந்து, என்னை உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுங்க. பாவம் என்ற உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரு பிரதர், தூக்கி எடுத்திருக்கிறாரு சிஸ்டர். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துவாய கண்மலையில்குள்ள நம்மளை ஸ்திரப்படுத்தி இருக்கிறாரு, நம்மளை நிறுத்தி இருக்கிறாரு, நம் அடிகளை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அது மட்டும் இல்ல, ஆமென், அப்படி சொல்லுது, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல் உங்க பாட்டு மாறுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பஞ்ச பாட்டுல இருந்து கர்த்தரை பெருசுபடுத்துகிற பாட்டு, இது குறை அது குறை அந்த மாதிரி குறை பாட்டுல இருந்து என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள என்ற விசுவாச பாடல், துதிக்கிற பாடல், நன்றி சொல்ற பாடல், வெற்றியின் பாடல். ஆமென். இந்த வருகிற நாட்கள் அப்படிதான் உங்க பாட்டு இருக்க போகிறது. இன்னொரு வகை சொல்ல, உங்க பேச்சு அப்படி இருக்க போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் அப்படியே எழுந்து நின்று ஆமென். with these verses, இந்த வசனங்களை அடிப்படையாய் வைத்து ஆமென் ஹalleluya கர்த்தரை நம்ம தொடர்ந்து துதிக்க போகிறோம். ஆமென். I want you to focus on God and God alone. ஆண்டவர் மேல மட்டும் உங்கள் நோக்கத்தை வைங்க. உங்க இருதயம் நன்றியால் நிரப்பப்படட்டும். அந்த உளையான அந்த பயங்கரமான குழியிலிருந்து சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறாரு, நம் கால்களை ஸ்திரப்படுத்தி இருக்கிறாரு, ஒரு புது பாட்டை வாயில வச்சிருக்கிறாரு. நல்லா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து ஆமென் நல்ல சத்தமா கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. உங்க சொந்த வார்த்தைகளிலே ஆமென் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஹalleluya. We thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus. Hallelujah. Thank you Father. நல்லா அப்படியே கரங்களை தட்டி பாடுவோமா? அவரின் கண்மலை, அவரின் கண்மலை, அவரின் கண்மலை, அவரின் கண்மலையானா கண்மலை. இயேசுவே, அவர் எந்தன் கண்மலை ஆனா. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். நம் ஒவ்வொருவரையும் God has picked us out of the mighty clay. Sing it one more time. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். அது நம்முடைய ஸ்டோரி. That is our testimony. கண்மலையிலே பாவமான வாழ்க்கையை மாற்றி
மாற்றி தந்தாரே. வேலையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை. இயேசுவே, அவர் எந்தன் கண்மலையானார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, இயேசுவே, you are my rock, upon you I stand. செற்றிலிருந்து தூக்கினார் கண்மலை மேல். Come on, எத்தனை பேர் நல்ல சந்தோஷமா பாடுங்க பார்க்கலாம். நீங்கள் பாடும் பொழுதே விடுதலை. One more time. செற்றிலிருந்து இயேசுவே கரம் நீட்டி தூக்கினி அற்புதம் செய்தி உமக்கு நன்றி. கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே மாற்ற முடியும். நீங்க வாழ்க்கையை மாற்றி கொடுத்தீங்களே. பாவமான வாழ்க்கை மாற்றி தந்தாரே. இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். மாறாத கண்மலை, அசையாத கண்மலை, உறுதியான கண்மலை இயேசுவே. எங்க வாழ்க்கையில் நீங்க தான்ப்பா. We worship you. Just the church, just the voices. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். நல்ல கையை தட்டி எங்கள் கண்மலையே, நாங்கள் நம்பி வந்த தெய்வமே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் இயேசுவே. Jesus, ஜனங்கள் உங்களை குழிக்குள்ள தள்ளி இருக்கலாம், உங்களை குழிக்குள்ள போட்டு இருக்கலாம், இல்லாற்றி உங்களை அவங்க வித்து போட்டிருக்கலாம். யோசேப்பை போல குழிக்குள்ள தள்ளப்பட்ட அனுபவம், அல்லது சில காசுகளுக்கு விற்கப்பட்ட அனுபவம், ஏமாத்தி இருக்கலாம். ஆமென். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களை ஒரு நாள் ஏமாத்தவே மாட்டார். உங்களை அழைத்த தேவன் ஒரு நாள் உங்களை தள்ளிவிடவே மாட்டார். ஆமென். ஏன்னா அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, ஓ அவர் எந்தன் கண்மலையானார். ஓ அவர் எந்தன்
அவர் எந்த கண்மலையானா உலையான செற்றினிலே வாழ்ந்த என்னை பாசக்கரத்தாலே. Come on church, let's sing it. உலையான சேற்றினிலே பாசக்கரத்தாலே. Come on, கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. உலையான சேற்றினிலே வாழ்ந்த என்னை பாசக்கரத்தாலே. உலையான சேற்றினிலே பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலே என்னை இடை கட்டினி. பலவீனன் என்று Yes, Lord. பலன் தந்து என்னை தாங்கினீரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். உம்முடைய பலன் தந்து நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உன்னதங்களிலே ஓ பிரபுக்களோடு உன்னதங்களிலே குப்பையில் இருந்தென்னை குப்பையில் இருந்து உயர்த்தினீரே. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. Oh, we worship you. We lift up your name. இயேசுவே. Come on, sing it again. நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. We lift up your name. உமக்கு கோடி நன்றி இயேசுவே. ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் சொந்த ஜனமாய் தெரிந்து. What a privilege. ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் சொந்த ஜனமாய். ஓ
நன்றி இயேசுவே நன்றி. Come on, நன்றி சொல்லுங்க. இந்த மாத கடைசியில ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி வந்தார், ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்திற்கு மனதார நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. One more time. நன்றி. வல்மராகா ஷகதலா. Amen. I want you to lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த கடந்த நாட்கள் முழுவதிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். நாட் ஓன்லி இந்த வருஷம் மட்டும் இல்ல, இந்த 3 மாசம் மட்டும் இல்ல. ஆமென். நம்ம கொஞ்சம் வாழ்நாள்ல திரும்பி பார்க்கலாமே. ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் யோசிங்க. ஆமென். அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தி வந்துருவார், இப்ப நம்ம எந்த நிலையில உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைத்து பார்த்து ஆமென் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுங்க. முடிந்தால் ஆண்டவரே இது என் லைஃப்ல நீங்க செஞ்சீங்களே ஏசப்பா, அதற்காக கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் இருக்கிற எல்லாரும் உங்கள் ஆமென் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுகிற ஒரு நேரம் இந்த நேரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. மேல இருக்கிறவங்க, பால்கனில இருக்கிற தம்பி தங்கச்சி, ஆமென் பிரதர் சிஸ்டர், ஒரு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆன்லைன்ல பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆமென் நல்ல கரங்களை உயர்த்தி, உங்கள் வீடுகளானாலும் சரி எங்க இருந்தாலும் நீங்க சரி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஓவர் டாப் ஷாப்பல்ல come on, lift up your voice and begin to thank the Lord. கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இந்த கால வேளையில இந்த மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் எதை குறித்தும் கவலைப்படாம, எதை குறித்து worry பண்ணாம, எதை குறித்து மனசை உழப்பாம ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சத்தமா நன்றி சொல்லுங்க. உங்க பலவீனத்தின் மத்தியில நன்றி சொல்லுங்க, உங்க தேவைகள் மத்தியில நன்றி சொல்லுங்க, உங்க கண்ணீரின் மத்தியில நன்றி சொல்லுங்க, உங்க ஜெயத்தின் மத்தியில நன்றி சொல்லுங்க. Come on, this is your time to give thanks to God. Amen. Build an altar of thanksgiving. Amen. ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டுகிற நேரம், உங்க ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துகிற நேரம். லெப்ராகா ஷகரா தரா செகரே. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இமையின் பொழுது கூட எங்களை கைவிடாமல் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. உளையான சேற்றில கடந்த எங்களை, அந்த பயங்கரமான குழியில கடந்த எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி ஸ்திரப்படுத்தி அலங்கரித்து எங்களை பயன்படுத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பண கஷ்டத்துல கடந்த நிறைய பேருக்கு நீங்க விடுதலை கொடுத்திருக்கிறீங்களே, கடனை மாற்றிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நல்ல வேலை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. உடல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டீங்க, அதற்காக நன்றி. Come on, come on. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. எங்களை பாதுகாத்தீங்களே, எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தீங்க, எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீங்க, அதற்காக நன்றி. எதிரியின் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கல. எங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் வந்த பொழுதிலும், எங்களுக்கு எதிராக தவறான வார்த்தைகள் பேசப்பட்ட பொழுதிலும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர். நீர் எங்களுக்கு அரணாக எங்களோடு கூட நின்றீர். எங்களோடு ஒரு பெரிய சப்போர்ட்டா கூட நின்றீங்களே இயேசுப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. சில பேர் உங்களை பாவின்னு கூட கூப்பிட்டுருக்கலாம். உங்களுக்கு பாவியின் பட்டம் கொடுத்து நீலாம் மாற மாட்ட, நீலாம் உருப்பட மாட்ட கூட சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட தீய சொற்களை கூட ஆண்டவர் மாற்றி இன்றைக்கு உங்களை நீதிமானா நிறுத்தி இருக்கிறார்.
இன்றைக்கு ஒரு கணம் தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறாரே. தலை குனிந்து போன இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறாரே. உமக்கு நன்றி, நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. Come on, sing it one more time. என் ஆத்துமாவே. Come on church, நீங்க பாடுங்க. என் முழு உள்ளமே. One more time. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே. என் நோய்கள் எல்லாம் மாக்கினாரே, அவர் தழும்புகளா மாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளா சுகமாக்கினாரே. மரணமே, மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும். ஆமென், டிக்ளேர் பண்ணுங்க. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒரு போதும். Come on, sing it again. மரணமே, ஓ மரணமே உந்தன் கூரோ. நீங்க பாடும் பொழுதே விடுதலை. In the name of Jesus. எல்லா மரண பயம் in the name of Jesus be removed. Oh மரணமே, மரணமோ உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை. என் ஆத்துமாவே முழு உள்ளமே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. ஓ மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும். I'm a new man. You are a new person. நீங்க
ஒரு புது சிருஷ்டி. பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சொல்லுங்க, பாவம் என்னை மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை. அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோதும். அவர் செய்த சகல. Thank you Lord. போதும் மறவா. அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோதும். அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒருபோதும். மறவாதே ஒரு நாளும். ஓ, மறவாதே ஒரு நாளும். மறவாதே, மறவாதே ஒரு நாளும். One more time. மறவா ஒரு நாளும். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில எப்படி எப்படியோ பிரச்சனைகள், ஆனா அப்படிப்பட்ட எல்லா காரியத்திலிருந்தும், அந்த மரண காரியம், அந்த ஏமாற்று காரியங்கள், அந்த இழப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மளை தப்பு வச்சிருக்கிறார். உங்களை தப்பு வச்சிருக்கிறார். முன்னாடி பண்ணது அதோட முடிஞ்சு போகல. உங்க கதை முடிஞ்சு போகல. உங்க ஸ்டோரி இன்னும் முடிஞ்சு போகல. இன்னும் ஒரு இன்னைக்கு உங்களை தப்பு வைப்பாரு, நாளைக்கு உங்களை தப்பு வைப்பாரு. உங்க வாழ்நாள் எல்லாம் உங்களை தப்பு வைத்து, ஆமென், உங்களை வாழ்நாள் எல்லாம் கண்மலை மேல நிறுத்தி கால்களை ஸ்திரப்படுத்தி ஒரு புது பாட்டை உங்க, ஆமென், உங்க வாயில வைத்து உங்களை கனப்படுத்துகிற தேவன். Thank you Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. கடைசி, அவர் செய்த சகல, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒரு போதும், மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஒரு போதும், மறவாதே, மறவாதே.
மறவாதே ஒரு நாளும் மறவாதே. ரெண்டு கரங்க நல்லா உயர்த்தி ஆமென். நீங்க இப்ப ஒரு நன்றி ஜெபத்தை ஏறெடுங்க. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆமென் அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜஸ்ட் ப்ரே a prayer of thanksgiving. உங்க சொந்த வார்த்தைகளிலே ஒரு 30 seconds நான் டைம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு ஹஸ்பண்ட்ஸும் உங்க ஃபேமிலிக்காக, உங்க கர்த்தர் கொடுத்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, முடிந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்கன்னா கரத்தை பிடித்து கொண்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. As a family, thank the Lord today morning. Hallelujah. Thank you Father. Thank you Father. இந்த இடத்துல இதுவரைக்கும் ஆமென் ஆமென் இதுவரைக்கும் பார்க்காத புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆமென் ஹalleluya ஒரு புது கிருபை பெருகிறது. ஹalleluya. Thank you Father. இன்றைக்கு தேவையான அந்த புதிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். Hallelujah. Amen. You don't have to pray for it. You just need to thank God. Amen. நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கிருபை பெருகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா பெருகிட்டே இருக்கும். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.